நான் வீட்டுல படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தா என் வர்மாவை எனக்கு அதே வேலையை கொடுத்துட்டானே. ஒவ்வொன்றும் பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. அப்படியே தலையில வச்சு தூங்கலாம் போல இருக்கு. இதுல ஒன்னு படிச்சு முடிக்கவே குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகும். இந்த எல்லா புக்ஸையுமே சேர்த்து 24 மணி நேரத்தில் படிச்சு முடிக்கிறது மட்டும் இல்லாம இதுல இருந்து கோடை கண்டுபிடிச்சு வர்மா சொன்ன அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு வேற கண்டுபிடிக்கணுமா. கபிலன் அந்த புக்ஸை பார்த்து ஏதோ புலம்புற மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, அவன் புலம்புறானா இல்ல ஏதாச்சும் ரிஹர்சல் பாக்குறானான்னு தெரியலையே. ரிஹர்சல் எதுக்கு பண்ணணும்? அவன் என்ன டிராமாவா பண்ண போறான்? யாருக்கு தெரியும். அந்த வர்மா இவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கானோ. ச்சே, அன்னைக்கு அந்த வர்மாவை பிடிச்சிருக்கணும். எப்படியும் எஸ்கேப் ஆயிட்டோம். நீ ஜாடையா என்னதானே திட்ட வர? நான் எதுக்கு உங்களை திட்டணும்? அப்புறம் அன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்காக தானே வர்மா விட்டுட்டு வந்த. இல்லன்னா அன்னைக்கே நீ அவனை பிடிச்சிருந்திருப்பல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல சிவா. எனக்கு நீங்களும் முக்கியம்தான். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ரேஷ்மாவை இழந்திருக்கோம். அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் அந்த வர்மாவால நம்ம டீம்ல சேர்ந்து யாரையும் இழந்துடக்கூடாதுங்கிற வெறி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி விடாயிலே, முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு. அந்த வர்மாவை பிடிச்சிட்டோனா அவனால நாம இழந்த எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிரும். சிவா இந்த வீட்ல இருக்க கூடாது. நீங்களே அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அதுவும் கபிலன் ஃபாரின்ல இருந்து வர வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அவன் வந்து பார்க்கும்போதே சிவா இந்த வீட்ல இருக்கவே கூடாது. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துட்ட? சிவாதா என் பையன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு பார்த்தேன். இப்ப நானே அவனை வீட்டில இருந்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எந்த ஒரு தகப்பனும் அனுபவிக்க கூடாததை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவா என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும். அவனுக்கும் சங்கரிக்கும் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது செல்வநாயகி இப்படி ஒரு இடியை இறக்கிட்டா. இப்ப என்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நானா சிவாவை வீட்டை விட்டு அனுப்பணும். இல்லனா இந்திராணி அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. இந்திராணி கிட்ட செல்வநாயகி உண்மையை சொல்லக்கூடாது. நான் சிவாவை வீட்டை விட்டு போக சொன்னா சிவாவுக்கு என் மேல வெறுப்பு வரும். அது கூட பரவாயில்ல, நான் சகிச்சுப்பேன். ஆனா இந்திராணி சிவாவை வெறுத்துடவே கூடாது. சிவா கூட நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்திராணி சிவா கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்போ நான் எப்படி போய் சிவா கிட்ட பேசுவேன்? அவன் எப்படி தாங்குவான்? என்னால அவனை எப்படி முதல்ல ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போதைக்கு ஒரே வழிதான் இருக்கு. சிவா கிட்ட நான் நேரடியா பேச முடியாது. அயலிக்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான். நான் மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? என்ன சிவா இப்படி கேக்குறீங்க? நாம இங்க இல்லனா வர்மா வர சான்ஸ் இருக்குல்ல. யாராவது ஒருத்தராவது இங்க இருந்தா தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். அதெல்லாம் இனிமே வர்மாலாம் வரமாட்டான். நானும் வரேன். வா போலாம் எலி, வா. வர்மா வரமாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது சிவா. வர்மா எப்போ என்ன வேணாலும் செய்வான். நாம தான் அலர்ட்டா இருக்கணும். நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐலி ஐலி ஐலி, என்ன ஐலி? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு நீங்க என்ன பேசிக்க போறீங்கன்னு ஒரே கியூரியஸா இருக்கு. நான் வரேன் எலி, ப்ளீஸ். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க சிவா. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு? நானே மாமா கிட்ட இப்ப வர முடியாதுன்னு சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அவர் ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல சான்ஸ் இருக்குன்னு தான் போறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐலி ஐலி ஐலி,
என்ன ஐலி நீ ப்ளீஸ் ஐலி, நாங்க வரத அப்பாக்கு தெரியாம பாத்துக்கலாம் ப்ளீஸ். நோ, நீங்க இங்க தான் இருக்கணும். இது ஏடியோட ஆர்டர். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். ஐலி 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 ஐலி, சிவா, என்ன பண்றீங்க? கைய விடுங்க. என்னால முடியாது, நானும் வருவேன், இல்லாட்டி நீயும் போக கூடாது. ஏன் நான் தனியா பிசினஸ் பண்ணக்கூடாதா? சித்தப்பா, நான் அப்படி சொல்லல. சொசைட்டில நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியும் தானே? இப்போ நீங்க மட்டும் தனியா பிசினஸ் பண்றேன்னு போனீங்கன்னா அது நம்ம குடும்பத்தோட பேருக்கே பெரிய அவமானம். சித்தப்பா, தயவு செஞ்சு இந்த முடிவை மறந்துடுங்க சித்தப்பா. இதுவே உதய பெருமாளனோ இல்ல கபிலனோ வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா நீ முடியாதுன்னு சொல்லிருப்பியேந்திரா. அது புரிஞ்சு போச்சு. நேத்து அவங்க செஞ்சதுக்கு பதிலுக்கு இன்னைக்கு இவர் செய்யறாரா? ரைட்டு. சித்தப்பா, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் அவங்களையும் உங்களையும் ஒன்னாதான் பாக்குறேன். சித்தப்பா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்திரா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. இப்பெல்லாம் நீ எது செஞ்சாலும் கபிலனை தானே உனக்கு அடுத்த இடத்துல வைக்கிற. அதுவும் கரெக்டு தாம்மா. கபிலன் தான் இந்த வீட்டில் உனக்கு அப்புறம் இருக்கிற ஆண் வாரிசு. நீ அவனுக்கு செய்யறதுல எந்த தப்பும் இல்லை. என்னம்மா பண்றது? எங்களுக்கு தான் ஆண் வாரிசு இல்லையே. இல்லைன்னா நீ எது செஞ்சாலும் எங்களுக்கும் சேர்த்து தானே செய்வ. இப்படி உன்னோட கவனிப்பு அந்த பக்கம் மட்டும் இருந்திருக்காது. சித்தப்பா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட சொத்தை கபிலன் பேருக்கு எழுதி தரதா சொல்லியிருக்கேனே, அத மனசுல வச்சுட்டு தானே நீங்க பேசுறீங்க. அப்படியெல்லாம் உங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த முடிவை நான் எடுக்கல சித்தப்பா. நான் கபிலனுக்கு எழுதி கொடுக்கறதா சொன்னது என்னோட சொத்தை தான். அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை நான் உதய பெருமாள் சித்தப்பா பேருக்கு மாத்தி எழுதுறதாவும் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கு தான் சித்தப்பா வந்து சேரும். இந்திரா, நீ இப்ப எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் மெனக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? மாமா, வா ஐலி, உட்காரு. பரவாயில்ல மாமா. என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நீ இங்க வந்தது சிவாவுக்கு தெரியுமா? தெரியாது மாமா. ஆ, வேற ஒருத்தரை மீட் பண்ண போறதா தான் சொல்லிட்டு வந்தேன்.